அனைவருக்கும் வணக்கம். தாவேக கட்சியோட தலைவரான விஜய் அவர்களோட ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இடியை இறக்கக்கூடிய செய்தி தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. அது என்னன்னு சொல்லிட்டு நேற்றிலிருந்து சமூக வலைத்தளங்களில் யூஸ் பண்ணுறவங்க, நியூஸ் சேனல் பார்க்குறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். விஜயோட மனைவி சங்கீதா அவர்கள் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி பார்த்தீங்கன்னா மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணதுக்கு என்ன ரீசன் அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு நடிகையோட திருமணத்தை தாண்டிய ஒரு உறவில் இருந்ததுனால விஜய் கூட என்னால் வாழ முடியல சொல்லியும் அவர் கேட்கல, பலமுறை கண்டித்தும் அந்த அவர் செவி சாய்க்காதனால மனதளவிலும் உடல் அளவிலும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த மனுவில் அவங்க சொல்லியிருந்தாங்க. 2021ஆம் ஆண்டிலேயே பார்த்தோன்னா விஜய் அவர்களுக்கு அந்த நடிகையோட தொடர்பு இருந்ததாகவும், அந்த தொடர்பை கண்டித்து அந்த தொடர்பை கட் பண்ணால் நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வலியுறுத்தியும் விஜய் அவர்கள் அதை கேட்காம அந்த உறவில் தொடர்ச்சியாக இருந்ததுனால பெரிதளவில் பாதிப்படைஞ்சிருந்ததாகவும், அதுக்கான சரியான நேரம் இப்போ தான் வந்திருக்குன்றதுனால இப்போ அவர்கள் பார்த்தோன்னா டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அந்த ஹீரோயின் யாருன்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் நேற்று எல்லாருமே இன்டர்நெட்டில் கண்டுபிடிச்சிட்டாங்க. த்ரிஷா தான் சொல்லிட்டு பெரும்பாலான நபர்கள் பார்த்தோன்னா சமூக வலைத்தளங்களை பேசிகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா பெரும்பாலான நேரம் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் த்ரிஷா அவர்களோட தான் சுற்றுப்பயணம் வெளிநாடுகளுக்கு மேற்கொண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக கூட கீர்த்தி சுரேஷ் அவர்களோட மேரேஜுக்கு கூட த்ரிஷா அவர்கள் கூட தான் தனி விமானம் மூலமாக விஜய் அவர்கள் போயிட்டு வந்ததை நம்ம பார்த்தோம். சினிமாலையும் நிறைய படங்கள் விஜய் அவர்கள் த்ரிஷா கூட சேர்ந்து எக்கச்சக்கமான படங்களை நடிச்சிருக்காரு. இன்னும் த்ரிஷா அவர்கள் மேரேஜ், அதாவது கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ அதுக்கும் விஜய் தான் காரணம்னு சொல்லப்படுது. அதனால் அந்த நடிகை தான் இவங்களோட விவாகரத்துக்கு காரணம்னு சொல்லப்படுது. அதனால் கிட்டத்தட்ட 3-4 வருஷமாகவே விஜயோட மனைவி சங்கீதா அவர்கள் குடும்பத்தை பிரிஞ்சு லண்டனில் தான் வாழ்ந்துட்டு வராங்க. விஜய் அவர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை இல்லையாம். அதே மாதிரி விஜயோட மகனான இப்போ இயக்குநராக இருக்கக்கூடிய ஜேசன் சஞ்சய் அவர்களும் அப்பா கிட்ட சுத்தமாக பேசுறதுன்ற செய்தியும் தற்போது இணையதளங்களில் பெரும்பாலான நபர்களால் பேசப்பட்டு வருது. அப்பா அம்மா மனைவி குழந்தைகள்னு சொல்லிட்டு யாரிடமும் விஜய் அவர்கள் வந்து பெரிய அளவில் ஒரு நட்புறவோடு இல்லை என்பது மட்டும் இதன் மூலமாக தெரிய வருது. இந்த செய்தி வெளியாக விஜய் ரசிகர்களே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது திமுக தான் விஜயோட மனைவி இயக்குது, அவங்க தான் அவங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு காரணம். இத்தனை நாள் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணாமல் இப்போ எலெக்ஷன் நெருங்கிறதுக்கு இன்னும் 2 மாதங்கள் இருக்கும்போது திடீர்னு ஏன் இந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தான் இயக்குவதாகவும், இதுக்கு முன்னாடி நடந்த கல்யாணமாகட்டும் ஒரு சில இறப்பு சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளில் விஜயோட குடும்பமும் விஜயோட மனைவியும் கலந்து கொண்ட புகைப்படங்களை வந்து இணையதளங்களில் பகிர்ந்து இவங்களுக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருப்பதாகவும், அவங்க தான் விஜயோட மனைவி இயக்குவதாகவும் சமூக வலைத்தளங்களில் விஜய் ரசிகர்கள் வந்து குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு வராங்க. விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே திமுகவோட ஒரு நல்ல நட்புறவோடு தான் இருந்தாங்க என்பது அனைவரும் அறிந்த செய்தி தான். திமுகவுக்கு விஜய் அவர்கள் சப்போர்ட் பண்ணி பேசின வீடியோக்களும் இன்றளவுக்கு இணையதளங்களில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது எதர்ச்சியாக ஒரு விழாக்களுக்கு போகிற புகைப்படத்தை வச்சுட்டு அவரோட கேரக்டர் அசாசினேட் பண்ணுற மாதிரியான விஜய் ரசிகர்களோட போக்கு பார்த்தா இணையதளங்கள் நிறைய பேருக்கு அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் தொடர்ச்சியாக விஜய் ரசிகர்கள் பார்த்திங்கன்னா விஜயோட மனைவி சங்கீதா அவர்களை விமர்சனம் செய்கிறத பார்க்க முடியுது. இந்த விமர்சனம் ஓரளவுக்கு மேலே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது என்னை ரொம்ப சீண்டினால் விஜய் அவர்கள் த்ரிஷா கூட இருந்த புகைப்படங்களும் வீடியோ காட்சிகளையும் நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக சங்கீதா அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறது அனைவரிடையே பார்த்தா ஒரு இதை பரபரப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. ஒருவேளை விஜயோட மனைவி அவர்கள் த்ரிஷா அவர்களும் விஜய் அவர்களும் இருக்கக்கூடிய புகைப்படங்களோ காணொலிகள் வெளியிட்டால் விஜயோட ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையும் கேள்விக்குறியாகும் அளவிற்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி பார்த்தீங்கன்னா தற்போது வெளியாகி இருக்கிறது. இதனால் இணையதளமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாட்களாக விஜய் பற்றிய செய்திகள்னால பரபரப்பில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி தொடர்ச்சியான அப்டேட்டுகளை பெற மறக்காமல் நம்ம நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.